வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் என்னோடய ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் நேற்று நான் போட்டிருந்த ஜி குக்கோட செகண்ட் பார்ட்டோட மினி சீரீஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் நேற்றே கம்ப்ளீட் பண்ணலான் தான் ட்ரை பண்ணேன். பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ்ப்பா சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சா, அதனால் சரி போதும்னு சொல்லிவிட்டு அதோட கட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பார்ட்டோட செகண்ட் மினி பார்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணணும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாதுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கேன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா, ஜிமின் பார்த்திங்கன்னா பிரைட் கிட்ட கால் பண்ணி கெஞ்சிருப்பார், ஜேகே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க ப்ளீஸ். லாஸ்ட் பார்ட்டில் எதில் விட்டுருப்போன்னா, ஜேகே ரொம்ப திமிரா, ஓ அப்படியா பிரைட் வந்தானா அவனை கூப்பிட்டு போயிடுவேனா, சரி எனக்கு மணி தான் முக்கியம் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் கிட்ட ஃபோனு கொடுத்துட்டு நீ வந்து அவனுக்கு கால் பண்ணி எனக்கு அந்த டெண்டரோட ஃபைல்ஸும் அண்ட் நான் கொடுத்த காசும் வந்து எனக்கு திருப்பி காய்ச்சிட்டா போதும், நீலாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்டு போயிருப்பார். ஜிமினும் பார்த்திங்கன்னா பிரைட்டுக்கு டக்குன்னு கால் பண்ணி அவர் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரைட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் நான் அங்கே வந்துடுவேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்குள்ளே வந்து போயிருப்பாங்க. பட் டைம் ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கும், அங்கே பிரைட் வரா மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஜேகே ஜிமினை வெறுப்பேற்றுற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளோ நேரம் ஜிமின், உன் பாய் ஃப்ரெண்ட் வருவானா வரமாட்டானா? ஜேகே பிரைட் கண்டிப்பாக வருவான், அவனுக்கு நான் தான் முக்கியம், அவன் கண்டிப்பாக வரேன் தான் சொல்லியிருக்கான். மேபி வர வழியில் ஏதாச்சும் சம்திங், ஓ வர வழியில் ஏதாச்சும் அவன் வந்திருந்தானா என்ன நடக்கிறதுக்கு, அவன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அந்த டெண்டர் என்ன ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்ருக்கியா, உன்னை விட அது 1000 டைம்ஸ். நீ அப்படிலாம் சொன்னால் பிரைட்டு தப்பாக நினைக்கிறியா ஜிகே? இந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. என் பிரைட் அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு அந்த லைஃப்பில் நான் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஓ அப்படி அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அவன் வந்திருக்கணுமே. ஆனால் பாரு, லாஸ்ட் 3 ஹவர்ஸாக நம்ம 2 பேரும் இங்கே தான் உட்காந்துட்ருக்கோம், அந்த வாசலையே தான் பார்த்துட்ருக்கோம், அவன் வரா மாதிரி தெரியலையே. சரி இந்தா இன்னொரு டைம் கால் பண்ணு, எடுக்கிறானா என்ன சொல்கிறான் ஏதாவது கேட்டு சொல்லு. இல்லை அவனே என்ன பயமாக இருக்கா என்ன, எங்கே வராமல் போயிட போகிறான். இந்த ஜேகே நம்மளை லைஃப்லாம் இங்கேயே வச்சுட்டு என்ன வேணாலும் நினச்சதை பண்ணிப்பானோ, பயப்படுறியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, என் பிரைட் வருவான், நீ ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு ஃபோனை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பிரைட்டுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் கால் ரீச்சே ஆகலை, கால் போகல. என்னது கால் ரீச் ஆகலை? ஓ ரீச் ஆகலை, இல்லை நான் மட்டும் எடுத்து பேசியிருப்பான். ஃபோனை கொடு, இல்லை நான் ஃபோனை கொடு, உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போச்சு. பாரு, எனக்கு அந்த டெண்டர்லாம் விட எனக்கு என் லைஃப்பில் நீ மட்டும்தான் முக்கியம். நீ அந்த பிரைட்டை எவ்வளோ வேணால் லவ் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பாரு, அவனுக்கு உன்னை விட அந்த டெண்டர் தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணப்போ எடுத்தான், அதுக்கப்புறம் காலே எடுக்கலை. ஸோ இனிமேல் அவனை பற்றி புரிஞ்சுட்டு ஒரு 3 days நான் உனக்கு டைம் தரேன், அவனை ஃபுல்லாக மறந்துட்டு என்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. இல்லையா நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன், என் லவ்வை எப்படி வேணாலும் நான் உனக்கு கொடுப்பேன், புரியுதில்ல? அப்படியே சொல்லிவிட்டு ஜிமினோட ஃபேஸ் கப் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா லைட்டாக ஜிமினோட லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஜேகே அவரோட கோட்லாம் அப்படியே கழட்டிட்டு அவர் ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஜேகே ஒரு ரைட் பற்றி சொன்னதெல்லாம் நினச்சிட்டு ஜிமின் அப்படியே சோஃபாலே உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க. இல்லை இந்த ஜேகே சொல்கிற மாதிரிலாம் இல்லை, பிரைட் வருவான், அவனுக்கு என்னமோ ப்ராப்ளம், மேபி இவனே ஏதாச்சும் கூட பண்ணியிருப்பான். பிரைட் அப்படிலாம் இல்லை, இவன் தான் நம்ம பண்ணியிருக்கோம், அதுதான் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உட்காந்துட்ருக்கோம். பிரைட்டுக்கு என்னாச்சு, பிரைட் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அப்படியே சோஃபாலே உட்காந்துட்டு பிரைட்டை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நைட் ஒரு 9 o'clock இருக்கும். ஜேகே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கீழே வராங்க. வந்தால் ஜிமின் இன்னமும் அதே சோஃபாவில் தான் உட்காந்துட்டு அழுதுட்ருக்காங்க. அது ஜேகே அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு இன்னும் திருந்தலை, அப்படியே தான் இருக்கான். ஏய் ஜேகே இங்கே தான் உட்காந்துட்ருக்க? இல்லை அது வந்து உனக்கு மேலே இருக்க ரூம் போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து சாப்பிடு. இல்லை எனக்கு பசிக்கலை, வேண்டாம் பசிக்கலை வேண்டான்னு சொல்கிறதுக்குலாம் இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, என் வீடு, நான் சொல்கிறத நீ செய்யணும். போய் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து
இன்னொரு 5 மினிட்ஸ்லேயே டைனிங் டேபிளில் உட்கார, இல்லை என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினை பார்த்து அப்படியே ஒரு முறைச்சிட்டு அவர் போயிட்டு அப்படியே டைனிங் டேபிள் வந்து உட்கார. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. பட் ஜேகி இன்னமும் அப்படியே முறைச்சிக்கிட்டே தான் ஜிமினை பார்த்துட்ருக்க. அப்போ ஜிமின் அப்படியே குடு மேலே ஓடி போகிறாரு. போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஜேகியோட ரூம் தான். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் எதுனா இருக்குன்னு பார்க்குறாரு. பார்த்தா பெட் மேலேயே ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க ஜேகே. ஸோ அதை பார்த்துட்டு போயிட்டு அதை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பழைய ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா குடுன்னு கீழே ஓடி வராங்க. ஓடி வந்துட்டேன். இவன் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஜேகே பரவாயில்ல, 5 மினிட்ஸ் ஆகும்னு நினச்சேன். 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிட்டேன். என்ன மேகியா நீ? இல்லை அது சரி வா சாப்பிட்லாம். இல்லை ஜேகே, எனக்கு நிஜமாகவே பசிக்கல. எனக்கு என்னமோ மாதிரி சாப்பிட்லான்னு சொன்னேன். இல்லை வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜேகே மறுபடியும் சொல்லிவிட்டு அவர் பிளேட்டை பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு ஃபுட்டை வைக்க சொல்ல. ஸோ ஜிமினும் பார்த்திங்கன்னா எதுவும் பேசல. போய் பக்கத்தில் உட்காந்துட்டு அவருக்கும் பார்த்திங்கன்னா சர்வன்ஸ்லாம் ஃபுட் சர்வ் பண்ண ஜிமின் அப்படியே பொறுமையாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவருக்கு சாப்பிடவே பிடிக்கல. அவருக்கு பிரைட் பார்த்திங்கன்னா ஞாபகம் மட்டும்தான் மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இவங்ககிட்ட கேட்கலாமா? இல்லை வேண்டாம். அப்புறம் அதுக்கும் ஏதாவது இவனே ஒரு பொறுக்கி. ஆனால் பிரைட்டுக்கு ஜேகே என்ன சாப்பிட்றது விட்டு சாப்பாட்டில் கோலம் போட்டு விளையாடிட்டுருக்க? என்ன எனக்கு கேட்கணுமா என்ன? இல்லை அப்படிலாம் என்னன்னு சொல்லு. அது அது ஜேகே, அது நான் லாஸ்ட் 5 இயர்ஸாக பிரைட்டை லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் ஒரு டைம் கூட என்ன இந்த மாதிரி வெயிட் பண்ண வச்சது கூட கிடையாது. அப்படி வெயிட் பண்ண வச்சா கூட அவ்வளோ சாரி கேட்பான். நான் கோச்சுக்கு வேணும் என்கிட்ட அவ்வளோ பெக் பண்ணி என்கிட்ட சாரி கேட்பான். ஆனால் இப்போ அவன் வரலன்னும் போது எனக்கு என்னமோ உன் மேலே டவுட்டாக இருக்குது. மேபி நீ அவனை ஏதாச்சும் பண்ணிட்டியா? நான் முன்னாடி தானே உட்காந்துட்டு இருந்தேன். ஃபோனும் உன் கையில் தானே இருந்தது. அவனை நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை ஜேகே, பிரைட் அந்த மாதிரி பாரு, அவனை பற்றிலாம் உனக்கு தெரியாது. அவன் ஏன் உன்னை லவ் பண்ணான், எதுக்கு உன்னை லவ் பண்ணான்ற ரீசன்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், நீயே அவன் மூஞ்சில் காரி துப்புவ. அப்புறம் நீ ஜப்பானில் தானே இருந்த? ஆமாம். உனக்கு எப்படி? தெரியும். ஜப்பானில் பெரிய பிஸ்னஸ் மேனில் உங்கள் அப்பா. ஆனால் ஏன் இங்கே சவுத் கொரியாவில், அதுவும் ஆன்டி வீட்டில் இருக்க? அது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அது செக்கே, அது அப்பாவோட பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு. ஓ, லாஸ் ஆயிடுச்சா? சரி, லாஸ் ஆச்சு. ஏன் லாஸ் ஆச்சு? ஏன் உங்கள் அப்பா இத்தனை வருஷம் நல்லா தானே போயிட்டு இருந்தது பிஸ்னஸ், ஏன் திடீர்னு லாஸ் ஆச்சு? அது அது எனக்கு தெரியலை சேக்கு. அப்பா சடனாக லாஸ் ஆயிடுச்சு, எல்லா சொத்தும் போயிடுச்சு, நம்ம இங்கே இருக்கவே முடியாதுன்னு இங்கே கூப்பிட்டு வந்துட்டாரு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். மற்றபடி அவ்வளோதான். உனக்கு ஏன் இப்படி நடக்குது, உன் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியல. ஆனால் உனக்கு அந்த பிரைட் மட்டும்தான் தெரியும்ல. அவன் ரொம்ப நல்லவன்ல. அவனை பற்றிலாம் சொன்னேன்னு வச்சுக்கேன், தாங்க மாட்டேன். சாப்பிட்டு போய் தூங்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமின்கிட்ட அரைக்குறையாக என்னென்னமோ சொல்லிவிட்டு அவர் ரூம் போய் தூங்கிடுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி அப்படியே பிளேட்டே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு சாப்பிடவே பிடிக்கல. ஜேகே என்ன தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா குடுன்னு ஓடி போய்ட்டு ஜேகேயோட ரூம் நாக் பண்ணேன். அப்போ ஜேகே, ஒரு ரூம் பக்கத்தில், ட்ரெஸ் மட்டும்தான் இங்கே வச்சேன், அங்கே போய் தூங்கிக்கோ. ஜேகே, நான் உங்ககிட்ட பேசணும். மார்னிங் பேசிக்கலாம், இப்போ எனக்கு மூடே சரியில்லை, இப்போ வேண்டாம், தப்பாயிடும். ஜேகே ப்ளீஸ், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் ப்ளீஸ். அதான் சொல்கிறேன்ல, மூடு இல்லை, போ இங்கேருந்து அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அவர் டோரை ஓப்பனே பண்ணல. ஜிமின் ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு அவரும் பக்கத்து ரூமில் தூங்கியிருப்பாங்க. ஸோ இப்படி இந்த நைட் மார்னிங் ஜேகே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே எழுந்திரிச்சிட்டு அவர் ஜிம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு கோட் சூட்லாம் எடுத்து போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போது ஜேகே, வரலையா? சார் யார்? ஜிமன். இல்லை சார், மார்னிங் காஃபி எடுத்துகிட்டு போனேன், அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார், அதான் எதுவும் எழுப்பாமல்
அப்படியா? சரி. அவன் வீட்லேயும் அப்படி தான். ரொம்ப நேரம் தூங்குவான். அவனா எந்திரிச்சு வரும்போது காஃபி, சாப்பாடு அவன் என்ன கேட்குறான்னு செஞ்சு கொடுங்க. சரியா? ஆ சரிங்க பாஸ், நான் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நான் போயிட்டு சீக்கிரமாகவே வந்துடுவேன், அவங்ககிட்ட சொல்லிடுங்க. அப்படி சொல்லிவிட்டு ஜேகே ஜிமினை ரொம்ப கேரிங்காக பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற சர்வன்ட் எல்லாம் சொல்லிவிட்டு அவர் அப்படியே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் வந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே ஒரு ஆஃப்டர்நூன் ஆகிடுது. இப்போ ஜிமின் அப்படியே எழுந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்காரு பெட்டில். இங்கே என்ன நடக்குது? ஜேகே ஏன் அப்படிலாம் சொன்னான்? பிரைட் ஏன் வரல? அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினோட டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஜிமின் சார். சொல்லுங்கள். என்ன? ஜேகே சார் இப்போ கால் பண்ணார். என்ன என்ன சொன்னா? நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டார். நீங்கள் சாப்பிட்லன்னு சொன்னேன். உடனே உங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க அப்படின்னு திட்டினார் சார். நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு பசிக்கலை, நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க. ஐயோ சார், நீங்கள் சாப்பிட்லன்னா அப்புறம் எங்களை தான் ஏதாச்சும் சொல்லுவார், திட்டுவார். ப்ளீஸ் சார், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வன்ட் ரொம்ப வந்து ஜிமினை வந்து ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டு போய் சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. ஜிமினும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அந்த வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பொறுமையாக அந்த வீடு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா டெரஸில் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட். ரொம்ப வந்து ஒரு ரெயின் வர்றதுக்கு முன்னாடி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளைமேட். அது ஜிமினுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் அப்படியே நின்றுட்டுருக்கா. அவரோட டியர்ஸ் மட்டும் அப்படியே வந்து வழிஞ்சு வந்துகிட்டே இருக்குது. இந்த கிளைமேட் எவ்வளோ நல்லாயிருக்கும் என் வீட்டு டெரஸில் நின்று பார்க்கும்போது. ஆனால் இங்கே ஏதோ நரகம் மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சது கூட எங்கே பிடிக்காமலே போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க. அப்போ கரெக்டாக ஜேகே அவரோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. வந்துட்டு ஜிமின் எங்கே அப்படி சொல்லி தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஜிமின் சார் வந்து வீடெலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. மேலே டெரஸில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்த்திங்கன்னா அவரோட கோட் கழட்டி வச்சுட்டு அப்படியே ஷர்ட் பட்டன் 1 by 1 கழட்டிக்கிட்டு அப்படியே டெரஸ்க்கு வந்து ஓடி போகிறாரு. இப்போ ஜேகே அப்படியே பார்த்திங்கன்னா டெரஸில் நின்றுட்டுருக்கா. ஜிமின் ஒரு கார்னரில் அப்படியே போய் உக்காந்துட்டு அப்படியே வந்து கையை தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து உக்காந்துட்ருக்கான். எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் போலியே. ஜிமின். ஜேகே என்ன இங்கே என்ன உக்காந்துட்ருக்க? இல்லை, அது கீழே ரொம்ப போர் அடிச்சுது, அதான். சரி, போர் அடிக்குதா? வெளில போகலாமா? இல்லை, நான் வரல. ஏய், என்னப்பா உடனே வரலன்ற? எங்கே போகிறோம் ஏது போகிறேன்னு எதுவுமே கேட்கல, உடனே வரல அவ்வளோதான் இல்லை? இல்லை ஜேகே, எனக்கு உன் கூட வெளியில் வர எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன், அவ்வளோதான். என்ன நீ கம்பல் பண்ணாத. ஓ, உன்னை நான் கம்பல் பண்ணுறேனா? நான் உன்னை கம்பல்லாம் பண்ணல, உனக்கு நான் ஆர்டர் போடுறேன். ஏன்னா நீ என் ப்ராப்பர்ட்டி. உன்னை நான் $5.5 million வாங்கிட்டேன். நீ நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், புரியுதா? ஜேகே ப்ளீஸ், இன்னொரு டைம் அப்படி சொல்லாது. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை விற்றுட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த வேர்ல்டு எனக்குன்னு ஒருத்தர் கூட இல்லையான்லாம் எனக்கு தோணுது. ப்ளீஸ் அந்த மாதிரி சொல்லாத. சொல்லாமல் என்ன பண்ணுறது சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமின் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜிமினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு அவர் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறாரு. கப் பண்ணிவிட்டு அதானே நடந்தது, உன்னை வீட்டில் எனக்கு விற்றுட்டாங்க காசு இல்லைன்னு. அப்புறம் நான் அதை சொல்லி தானே காட்டணும். ஜேகே ப்ளீஸ் ஜேகே, நான் பிரைட் கிட்ட 1 டைம் பேசுகிறேன், அவன் கண்டிப்பாக வந்துடுவான். உன் ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துருவான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. உனக்கு வேணால் எனக்கு பிடிச்சிருக்கலான்னு எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல ஜேகே ப்ளீஸ். அது யார் இப்போ கேட்டாங்க? அதெல்லாம் எனக்கு இம்பார்ட்டனே இல்லை. அப்புறம் போர் அடிக்குதுன்னு, சரி வா பப்புக்கு போகலாம், ரெடியாக. பப்புக்கு நாங்களும் போனது கிடையாது ஜேகே. ஏய், பிரைட் கூட போனதில்ல? இல்லை ஜேகே, நாங்களும் போனதில்லை. பிரைட் அவங்கள கூப்பிட்டு போக மாட்டான். அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போவான். அவன் வீட்டில் நடக்கிற பார்ட்டிஸ் அதுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு போவானே தவிர இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டான். ப்ளீஸ் நாங்கள கூப்பிடாத. ஓ, அவ்வளோ நல்லவனா அவன்? சரி, இருந்துட்டு போட்டோம். அவன் கூப்பிட்டு போகலன்னா என்ன? நான் ஒன்றும் பிரைட் இல்லையே, நான் ஜேகே. நான் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். போ, 10 minutes டைம் தரேன், போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன்.
நாம் இன்றைக்கி பப்புக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. ஜிமினும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக மூஞ்சி தொங்க போட்டு அவரே ஒரு ரூம் போயிட்டு பப்புக்கு போகிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா 2 பேரும் காரில் வந்து போயிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு நிறைய பேசணும், கத்தணும், அழுகணும்னு சொல்லிட்டு நிறைய மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. பட் ஜிமினுக்கு எதுவுமே பண்ணல, சைலண்ட்டாக உட்காந்துட்டு விண்டோ சைடு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டே இருக்காங்க என்ன பேசுவானான்னு சொல்லிட்டு. பட் ஜிமின் எதுவுமே பேசலை. ஜேகேவும் பார்த்திங்கன்னா அது புரிஞ்சுட்டு அவர் எதுவும் பேசலை. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஜேகே வழக்கமாக போகிற பப்புக்கு தான் வந்து போகிறாங்க. போயிட்டு கார்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஜேகே ஃபஸ்ட்டு இறங்கிடுறாங்க. ஏய் வா ஜேகே ப்ளீஸ், லாஸ்ட் டைம் கேட்டுக்கிறேன், என்னை இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு வராத, எனக்கு பிடிக்காது ஜேகே ப்ளீஸ். ஏய் இறங்கி வா, எனக்கு நிறைய வேலை இருக்கும்ல, உன்னெல்லாம் கெஞ்சிட்டே இருக்க முடியாது, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு ஜேக்கு உள்ளே போகிறாங்க. போனால் அங்கே ஆண்டர் அவர் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சில்வர் அங்கே தான் இருக்காங்க. ஸோ டேய் என்னடா இடம் இது, இங்கே போய் என்னை கூப்பிட்டு வரணுமா நீ, என்னாடி இந்த இடம்லாம் உனக்கு பிடிக்கும் தானே, நான் எப்படா சொன்னேன் செருப்பு நான் என்னமோ எனக்கு இங்கே கூட்டுவான்னு சொன்ன மாதிரி. சரி உனக்கு இதெல்லாம் பிடிக்காது தான், ஆனால் என்ன பண்ணுறது, என் ஜேகே உன் அண்ணா இங்கே தானே வா சொல்லியிருக்கான். ஜேகே அண்ணாவா, அவர் அப்படிலாம் சொல்லவே மாட்டார், நீ தானே போய் சொல்கிற. ஏய் நான் ஏண்டி போய் சொல்ல போகிறேன், அவன் தாண்டி அவளை கூப்பிட்டு வா, இன்றைக்கி பப்பில் நிறையா இருக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னான். ஏதோ உனக்கு சர்ப்ரைஸ்லாம் இருக்காமா, அதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வர சொல்லியிருக்கான். அதனால தான் நீ நானும் இங்கே வந்திருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் இங்கே வரப்போகிறேன். உடனே எனக்கு காது குத்த ஆரம்பிச்சிடு ஆண்டர் பொறுக்கி. நேற்று எங்கடா போயிருந்தேன் நைட்டா, நான் எங்கேயும் போகலையே. போய் தானே சொல்கிறேன், உன் ஃபேஸ்புக் ஐடியில் இந்த ஃபோட்டை நான் பார்த்தேன். போஸ்டெல்லாம் பார்க்குறியா, நீலாம் எதுக்குடி ஃபேஸ்புக்கில் இருக்க. ஓ இப்போ நீ இருக்கலாம், இப்போ நான் இருக்கக்கூடாதா, உன்னை செக் பண்ணுறதுக்காக தான் நான் இருக்கேன். நம்பிட்டேன், இப்படி கேட்டு தான் உடனே இப்படி சொல்கிறேங்கடி. ஏய் என்ன 2 பேர் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அண்ணா ஆண்டர் ஜேகே. டேய் அதெல்லாம் இல்லைடா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் என்ன விஷயம், எதுக்கு இப்படி கூப்பிட்ட, சீக்கிரமாக வா, சில்வரையும் கூப்பிட்டு வான்னா என்ன. அதுவா, அது ஒன்றும் இல்லை, இவன் தான் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே ஜிமினை காட்டுறாங்க. அப்போ ஆண்டர் அட்டா பாவி எப்பட்றா அப்படின்ற மாதிரியே பார்க்க. அப்போ ஜேகே அப்படி லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு பார்த்தல யாருமே இல்லை, நானே தூக்கிட்டேன் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஜிமினா ஷோல்டரில் கை போட்டு சில்வர்கிட்ட அப்படியே வந்து இன்ட்ரோ கொடுக்க. அப்போ சில்வர் அண்ணா செம்ம க்யூட்டாக இருக்காங்க, நேம் என்ன. ஜிமன், வாக் ஜிமன். ஓ ஹாய் ஜிமன், நான் சில்வர் அப்படி சொல்லிட்டு சில்வர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஷேக் கொடுக்க அப்படியே கை நீட்டுறாங்க. பட் ஜிமன் ஜேகே ஷோல்டரில் கை போட்டிருக்குது, அவருக்கு பிடிக்கவே இல்லை, அவர் அதை தட்டி தட்டி விட்டுட்ருக்காங்க. பட் ஜேகே ரொம்ப ஸ்ட்ராங்காக கை போட்டு ஏய் அவன் என் தங்கச்சி, கை கொடுக்குற என்ன நின்றுட்டுருக்கேன், பதில் கை கொடு அப்படின்னு சொல்ல. ஜிமன் பார்த்திங்கன்னா மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே சில்வருக்கு வந்து ஹேண்ட்ஷேக் கொடுக்குறாங்க. ஹாய் சில்வர், நான் ஜிமன். ஓ ஏன்னா ஏன் ஒரு மாதிரியாக இருக்காங்க, ஜிமன் நீ நல்லா தானே இருக்க அப்படி சொல்லிட்டு சில்வர் வந்து கேட்க. ஜிமனுக்கு இன்னும் வந்து கண்ணெல்லாம் கலங்க. அப்போ ஜேகே நல்லா தான் இருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் பப்புக்கு வருது அதான் அப்படி சொல்லிட்டு 4 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்துட்டு சில்வரும் ஜிமினும் பார்த்திங்கன்னா ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவும் ஆண்ட்ரு பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஜிமினுக்கு மட்டும் அங்கே இருக்கவே பிடிக்கல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அவருக்கு அப்படியே பார்த்திங்கன்னா தலையெல்லாம் வலிக்குது. பிரைட் கிட்ட எப்படியாச்சும் பேசணும், இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படி சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் ஜேகே ஜிமினோட கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு விடவே இல்லை. ஸோ அப்படியே ஒரு 1/2 hour போயிடுது. ஜேகே கொஞ்சம் ஹைப் ஆகிட்டாங்க, கொஞ்சம் நிறைய குடிச்சிருப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காங்க. பட் இப்போ கூட ஜிமினோட கை விடவே இல்லை. பாரு அவ்வளோ குடிச்சிருக்கான், அப்போ கூட என் கை விட மாட்டேங்கிறான். ஸோ பிரைட் எங்கடா இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற ஒரு க்ரௌடை பார்க்குறாங்க. பார்த்தா அதில் பிரைட் மாதிரியே ஒரு பர்சன் இருக்காங்க. பிரைட் மாதிரி தான் இருக்குது, பிரைட்டே தான். ஷோ பிரைட் இருக்கா, நான் உங்ககிட்ட பேசணுமே, இவன் வேறு கையை விட மாட்டேங்கிறான். ஜேகே கையை விடு ஜேகே. ஏய் எங்கே போகிற ஜேகே, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன், எனக்கு கையை விட. எல்லாம் அப்புறம் போய்க்கலாம், உட்காரு ஜேகே ப்ளீஸ் என் கையை விடு
அப்படி சொல்லிட்டு ஜேகேயோட கையை தட்டி விட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே எந்திரிச்சு பிரைட் எந்த பக்கம் போகிறாங்களோ அந்த பக்கம் அப்படியே போகிறாங்க. ஸோ பிரைட் பார்த்தீங்கன்னா அப்படியே மொபைலில் பேசிக்கிட்டே அப்படியே ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் போகிறாங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போக அப்போ பிரைட், டேய் இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்னா, டேய் பிரைட் என்னடா பேசிகிட்டு இருக்க, ஜிமினை நீ 5 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்க. ஆமாம் லவ் பண்ணேன், நல்லா இருந்தால் லவ் பண்ணேன், அதுக்குன்னு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் ஃபிலிக்ஸ். ஹே பிரைட் என்னடா பேசிகிட்டு இருக்கா, அந்த ஜேக்கி அவன் கூப்பிட்டு போகிறேன்னு அவனை விட்ட, அதுக்குன்னு அவன் கேட்குறத கொடுக்க சொல்கிறியா? அந்த ஒர்த்து என்னன்னு தெரியும்ல, அந்த ஒரு ஃபைலோட ஒர்த் 1000 ஜிமினுக்கு சமம். அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அதை வெளியில் நின்றுட்டு ஜிமினை அப்படியே கேட்டுடுறாங்க. டேய் இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையாடா, அவனை நீ லவ் பண்ண வைக்கணும்னு என்னென்ன பண்ண, அவங்க அப்பனோட ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்ட, அவன் பிஸ்னஸை லாஸ் பண்ண, எவ்வளோ வேலை பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி அவனை ஃபைனலாக நீ உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்ட, அப்புறம் என்னடா அவனுக்கு பிரச்சனை? ஆமாண்டா எல்லாம் பண்ணந்தான், அவன் என்னை லவ் பண்ணணும், அதுக்கு சவுத் கொரியா வரணும், அதுக்கு அவங்க அப்பன் ஜப்பானில் இருக்கக்கூடாது, அதனால தான் அவனுக்கு ஆப்போசிட்டில் இருந்த கம்பெனியை வாங்கினேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த கம்பெனி ஓஹோன்னு போச்சு. பாவம் என் ஜிமினோட அப்பாவோட பிஸ்னஸ் படுத்துடுச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரி அவன் சவுத் கொரியா வந்தான், ஸ்கூல் ஜாயின் பண்ணான், என்னை பார்த்தான், இம்ப்ரெஸ் ஆனான், லவ் பண்ணோம், அங்கே இங்கேன்னு சுற்றணும், அவ்வளோதான். அவெல்லாம் அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆவான். சம்டைம்ஸ் தோணும் அவனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் பாரு நடுவில் இந்த ஜேகே நந்தி மாதிரி வந்தான், அவனுக்கும் அவனை பிடிச்சிருந்துரு போல், அப்படியே கொத்தின்னு போயிட்டான். இப்போது அவனை பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட இருக்கிற ஃபைலை வாங்க பார்க்குறான். அதுக்கெல்லாம் நான் தருவேன்னு அவன் கனவுல கூட எதிர்பார்க்கக்கூடாதுல்ல. அதான் நேற்று போகவும் இல்லை, போகிறதும் இல்லை, இனிமேல் என் லைஃப்பில் அந்த ஜிம்முனும் இல்லை. அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியில் நின்றுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ஜிமினுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வாலில் சாஞ்சு உக்காந்துட்டு அப்படியே அழுதுட்ருக்காங்க ரொம்ப சைலண்ட்டாக. ஸோ பிரைட் பார்த்தீங்கன்னா ஜிமினை பற்றி ரொம்ப தப்பாக, அவங்க ப்ராப்பர்ட்டிலாம் நான் அப்படி தான் ஏமாற்றி வாங்கினேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ரீசனே பிரைட் மட்டும்தான். ஆக்சுவலி 5 இயர்ஸ் முன்னாடி பிரைட் பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து போயிருப்பாங்க ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக. அப்போ அவர் வந்து மாஃபியாலாம் இல்லை, ஜஸ்ட் அவரோட ஃபேமிலி மட்டும்தான் மாஃபியாவாக இருந்திருக்கு. இவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து போகும்போது அங்கே இருக்க ஒரு மீட்டிங்க்கு ஜிமினியோட அப்பா ஜிமினியும் வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே தான் பிரைட் ஜிமினை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே ஜிமின் மேலே அவ்வளோ லவ் இருந்திருக்கும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் ஜிமினை சவுத் கொரியா கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஜிமின் ஜப்பானை விட்டு வரத்துக்கு சான்ஸே இல்லாமல் இருந்திருக்கும். ஏன்னா ஜிமினோட அப்பா அவ்வளோ வந்து கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க. ஸோ நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிவிட்டு நல்லாவே இருந்திருப்பாங்க. ஸோ பிரைட்டுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் கூட பிடிச்சிருக்காது. ஏன்னா ஜிமின் எப்போ என் கூட தான் சவுத் கொரியாவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பாவோட பிஸ்னஸ் எப்படியாச்சும் வந்து லாஸ் பண்ண வைக்கணும்னு அவரை பற்றின தப்பான நியூஸு, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிஸ்னஸில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவரோட பிஸ்னஸ் மொத்தத்தையும் வந்து லாஸ் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஜிமினோட அப்பாவுக்கு அவனே வந்து ஹெல்ப் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜிமினை வந்து எப்படியாச்சும் லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லி தான் சவுத் கொரியா வந்து வர சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஜிமினோட அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜிமின் பார்த்திங்கன்னா பிரைட்டை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமினோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜிமினும் பார்த்திங்கன்னா பிரைட் கிட்ட எதுவும் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க, எனக்கு ஃபினான்ஷியலாக நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்லாம் எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஜிமினுக்கு பிரைட் கிட்ட இருந்தால் ஒரு லவ் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. பட் பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமினை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும்னு சொல்லிட்டான் அந்த மாதிரி வந்து ஒரு வேலைலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப இயர்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கோம். பட் இப்போது அந்த பெரிய டெண்டருக்காக தான் ஜிமின்காக அந்த பெரிய டெண்டர் விடணும் போது பிரைட்டால் அது வந்து முடிஞ்சிருக்காது. அதனால தான் அன்றைக்கி ஜிமின் கால் பண்ணும் போதெல்லாம் கூட பிரைட் போகாமல் காலை வந்து ரீச் பண்ணாத அளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பார். ஸோ ஜிமின்க்கு இப்போ தான் அது எல்லாமே புரியுது. ஜேகே வந்து நம்ம இவ்வளோ நாள் கெட்டவங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவனே நம்ம நல்லா தான் பார்த்துக்கிறான், அவனை பிரைட் இவ்வளோ வந்து ஒரு கேவலமானவனாக இருப்பான்னு சொல்லிட்டு ஜிமினால் அது வந்து கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா நல்லா அழுதெல்லாம் முடிச்சுட்டு அவரோட ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பப்புக்குள்ளே அப்படியே என்ட்ரு ஆகுறாங்க. பார்த்தா பிரைட் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கூடலாம் நல்லா போய் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்க ஜிமினுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா கோவத்தில் பிரைட்டோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே பார்த்திங்கன்னா பழின்னு ஒரு ஸ்லாப்பு தான். அப்படியே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அப்படியே பிரைட்டையும் ஜிமினையும் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜிமின் பார்த்திங்கன்னா அவரோட கண்ணெல்லாம் செவந்து போய் பிரைட்டோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு, பொறுக்கியாடா நீ இவ்வளோ நாள் என்னை லவ் பண்ணுறேன்னு என்னை ஏமாத்திட்டு இருக்க,
உனக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சேன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ கேவலமானவனான்னு எனக்கு தெரியாமல் போச்சு. நான் உன்னை லவ் பண்ண வைக்கணும்னு எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை லாஸ் பண்ணி என்னை இங்கே கூப்பிட்டு வர வச்சு என்கிட்ட இம்ப்ரெஸ்ஸாக பேசி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வச்சு, ஆனால் இப்போது உனக்கு மணியாக நானான்னு வரும்போது உனக்கு அந்த மணி, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபைல் அதானே முக்கியமாக போச்சு. ஏன்டா ஏன் இப்படிலாம் பண்ண அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா பிரைட்டை போட்டு அடிக்கிறாங்க. ஸோ பிரைட் பார்த்திங்கன்னா அப்படியே தெளிஞ்சு ஜிமினோட கையை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி அப்படியே முறுக்குறாங்க. ஏய், இங்கே தான் இருக்கியா? பரவாயில்லையா? அந்த ஜேகேக்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டுருக்க பேபி. எனக்கு நீனா பிடிக்கும் பேபி. உன்னை அப்படியே பெட்டில் அப்படி பிடிக்கும். அதுக்காக எவ்வளோ பெரிய டீலு உனக்கே தெரியும்ல. அவன் கேட்குறான்னு உனக்காக இதை விட்டு கொடுக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு. நீ இந்த ஃபைலுக்கு வர்த்தா? இல்லையே, இது உன்னை விட 1000 டைம்ஸ் பெட்டர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமின் மூஞ்சி மேலே அப்படியே வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச ஜிமின்கா இன்னும் கஷ்டமாயிடுது. அவர் அப்படியே பார்த்திங்கன்னா பிரைட்டோட கையை தட்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து பிரைட்டை அடிக்க போக, அப்போ பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அவர் பார்த்திங்கன்னா ஜிமினை அடிக்கிறாங்க. ஜிமினால் அந்த வலி தாங்கவே முடியல. அவர் அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து விழுக, அப்போ பிரைட் பார்த்திங்கன்னா ஜிமினை எட்டி வரைக்க அப்படியே காலை வந்து ஓங்க. அப்போ கரெக்டாக ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிரைட்டோட செஸ்ட்லேயே ஒரு உததான். பிரைட் அப்படியே தெரிச்சுக்கிட்டு போய் கீழே விழுறாங்க. ஏய், எங்கே பண்ணிகிட்ருக்க? ஜேகே இங்கேருந்து போ ப்ளீஸ், என்னை விட்டு போ. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்னை யூஸ் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. நீயும் அப்படி தானே? இங்கேருந்து போ. எனக்கு ஒன்றையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. எனக்கு இப்போ என்னையும் பிடிக்கல ஜேகே, இங்கேருந்து போ. ஏய், நான் என்ன கேட்குறேன்னா பைத்தியம் மாதிரி பேசிகிட்ருக்கா? உன்னை யார் இங்கே வர சொன்னா? ஏய் ஜேகே, பரவாயில்லையா? இங்கே தான் இருக்கியா? நான் கூட என் ஆள் தான் அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகி என்னை தேடி ஓடி வந்துச்சான்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ அதான் கூப்பிட்டு வந்திருக்க போல். ஏன் என்ன காசு பத்தலையா? இவனை என்கிட்ட விட்டுட்டு காசு வாங்கிட்டு போகலான்னு வந்தியா? அப்படி சொல்லிட்டு பிரைட் பார்த்திங்கன்னா நிற்க முடியாமல் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஜேகேக்கா இன்னும் கோவம் வருது. அப்படியே பார்த்திங்கன்னா ஓடி போய் பிரைட்டை தூக்கி போட்டு நல்லா மிதிக்கிறாங்க, செம்மடி அடிக்கிறாங்க. பிரைட்டால ஸ்டெடியாக நிற்க கூட முடியல. பிரைட்டோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஜேகே அவ்வளோ பஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் பிரைட்டால் முடியவே இல்லை. அவர் ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிட்டு கீழே விழுந்துறாங்க. பட் ஜேகே இப்போ கூட விழலை. ஸோ ஜிமின் அவன் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பிரைட்டை போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜேகே ப்ளீஸ், என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவன் செத்துட்டு போகிறான், விடு. சாவட்டும். உன்னை போய் அடிக்க வந்திருக்கான். உன்னை அடித்தான்ல அவன்? அடித்தான் தானே? ஜேகே விடு ஜேகே ப்ளீஸ், அவனுக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, விடு. பாரு, நீ உன்னை அடிக்கிறதுனாலும் திட்டுறதுனாலும் அதை நான் மட்டும்தான் பண்ணும். ரோட்டில் போகிற ஏதோ ஒரு நாய் உன்னை ஏதாச்சும் பண்ணுச்சுன்னு வச்சுக்கேன், இதான் நடக்கும். அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினை தள்ளி விட்டுட்டு பிரைட்டை போட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க. ஜிமின்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடி போயிட்டு ஜேகே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஜேகே ப்ளீஸ் ஸ்டாப் ப்ளீஸ், போகுது விடு ப்ளீஸ். இத்தனை நாள் அவன் தான் என் லைஃப்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் என்னை யூஸ் பண்ணதான் அவனை என் கூட வச்சுருந்துருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. ப்ளீஸ், நீயும் அவனை ஏதாச்சும் பண்ணிவிட்டு என்னை விட்டு போயிடாத. இந்த லைஃப்பில் எனக்குன்னு யாருமே கிடையாது. நீயாச்சும் என் கூட லைஃப் லாங் இருப்பல்ல. அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்திங்கன்னா ஜேகே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அழுக. ஸோ ஜேகே ஒரு மாதிரி காம் ஆகிட்டு, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இருக்கல, அப்புறம் என்ன? ஜேகே, எனக்குன்னு இருக்கிறவங்களாம் என்ன கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதில்ல ஜேகே. என் அம்மா, என் அப்பா, இப்போது இந்த பிரைட், இவனையும் நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன். ஆனால் அவன் என்னை யூஸ் பண்ணிக்க தான் அவன் கூட வச்சுருந்துருக்கேன்னு ஏன் முன்னாடியே சொல்கிறான்டா. அப்படியே சொல்லிட்டு ஜிமினால் பார்த்திங்கன்னா ஒரு டியர்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அப்படியே ஜேகேயோட செஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு அவ்வளோ அழுகுறாங்க. ஜேகேக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிமின் இப்படிலாம் அழுகிறத பார்த்துட்டு. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா ஜிமினோட அப்படியே ஷோல்டரில் அப்படியே டேப் பண்ணிவிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏய், இப்போ என்னாச்சு உனக்கு? அவன் ஒரு டேஷு, அவன்லாம் உனக்கு டிசர்வே இல்லை. அதான் ஒன்று நான் என்னை லவ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அது தப்பு தான். உனக்கு மணி கொடுத்து உன்னை வாங்கிட்டு வந்தது தப்பு தான். ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல.
நான் போய் பிரைட் தான் எல்லாம் பண்ணான்னு சொன்னா நீ நம்பியிருக்க மாட்டல்ல. அதான் இப்படி பண்ணி உன்னை கூட கூப்பிட்டு வந்தேன். இப்போ கூட அவனை பற்றி தப்பாக சொல்லிவிட்டு உன்னை என்னோடதாக ஆக்கிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என் லவ் புரியும்னு தான் நான் இவ்வளோ நாள் அவனை பற்றி சொல்லாமலே இருந்தேன். ஆனால் இப்போ நீயும் அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டல, அவ்வளோதான். அவனை விட்டுரு. அவன் லைஃப்பில் கிடையாது. நான் இருக்கேன், ஜேகே இருக்கு. சின்ன வயசில் நீ அம்மா கூட எவ்வளோ ஹாப்பியாக ஒரு லவ்லியான லவ் இருந்தியோ அந்த லைஃப் நான் உனக்கு திருப்பி தருவேன், ப்ராமிஸ். அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிம்மனோட ஹேண்ட் பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மனுக்கு அது கேட்டு அவ்வளோ பிளெஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஜிம்மனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மனோட லிப்ஸில் அப்படியே போயிட்டு ஜிம்மன் அப்படியே ஜேகேயோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணாங்க. எனக்கு தெரியல ஜேகே உன் மேலே இப்போ லவ் இருக்கா இல்லையான்னு. ஆனால் என் லைஃப் லாங் நான் ஒருத்தனை லவ் பண்ணுவேன்னா அது ஒன்று மட்டும்தான் ஜேகே. உனக்கு மட்டும்தான் என் லவ் ஃபுல்லாக. அப்படி சொல்லிட்டு ஜேகே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை கேட்டு ஜேகேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஜிம்மினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் ஜிம்மினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, என்ன 2 ஷார்ட் நான் அதோடு முடிக்கிறேன். ஐ ஹோப் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். Until then, you're lovely to move. Bye bye. See you soon, guys.